Hi friends, இது MATLAB கிளாஸோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதிலேருந்து நம்ம ஒன் பை ஒன் வீடியோவை நான் ஒன்றா வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கிவ் யுவர் சப்போர்ட் டு மீ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்ட்ரொடக்ஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் செட்டப். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து MATLAB எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து MATLAB இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு கிளாஸ் இன் MATLAB. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து MATLABோட ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன், ஜஸ்ட் ஒன் லைன் இன்ட்ரொடக்ஷன்ஸ் பற்றி நான் இதில் சொல்லியிருக்கேன். டீட்டெயில்டு இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம க்ரோம்லேயே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும். எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி அபவுட் MATLABனு சொல்லி அவனே ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பான். ஸோ யார் ஆரம்பித்தா எங்கே கொண்டு வந்து முடிஞ்சா அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வரைக்குமே அதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் வந்து MATLAB ரிலேட்டடாக இன்டர்வியூக்கு போகிறீங்கனாலும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் அதில் வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ யார் எப்போ யார் கண்டுபிடிச்சா, இந்த டைமில் இது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒன் லைன் இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் செட்டப் பற்றி நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து MATLAB அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். MATLAB அப்படிங்கிறது வந்து மேட்ரிக்ஸ் லெபார்ட்டரி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். MATLAB அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து மேட்ரிக்ஸ் லெபார்ட்டரி தான் அதோட எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இனிஷியலி இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து MATLAB வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறோம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் அது கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் வந்து இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாது. இது வந்து ஒரு கால்குலேட்டர். அதனால தான் அதோட நேமே மேட்ரிக்ஸ் லெபார்ட்டரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட் இனிஷியலாக கண்டுபிடிச்ச அந்த MATLAB வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த கால்குலேட்டர், அதாவது எப்படி நம்ம வந்து இப்போது நம்ம வந்து நார்மல் கால்குலேட்டர் நம்ம வந்து 1+1 அப்படின்னு சொன்னால் நமக்கு வருதோ, அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்த அந்த MATLAB தான் இப்போது இந்த லெவலுக்கு வந்து இருக்குது. ஸோ MATLAB வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல். இப்போ நீங்கள் நிறையா வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் BE இல்லை ME இல்லை நீங்கள் ஈவன் நீங்கள் ரிசர்ச் ஸ்காலராக கூட இருக்கலாம். MATLAB வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா MATLAB ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கம்பேர்டு டு பைத்தான். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு பைத்தானும் தெரியும், MATLABும் தெரியும். ஆனால் நான் இனிஷியலாக நான் MATLAB தான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா MATLAB ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பைத்தானை விட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு MATLAB ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து பைத்தான் கற்றுக்கவே இல்லை, MATLAB கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட்டு வந்து பைத்தான் அப்படியே எனக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாகிடுச்சு நான் MATLAB கற்றுக்கிட்டு பைத்தான் போகிறப்போ. அதனால் நான் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நான் சொல்லலை. MATLAB வந்து ரொம்ப வந்து ஒரு பேசிக் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் பண்ணலாம், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு. பட் வந்து சிக்னல் ப்ராசஸிங், நீங்கள் வயர்லெஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து WSN அந்த கான்செப்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏரியாக்கெல்லாம் வந்து MATLAB தான் பெஸ்ட்டாக இருக்கும் பைத்தானை விட. பைத்தான் வந்து நீங்கள் வந்து NLP ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து இமேஜ் ப்ராசஸிங்கில் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பைத்தான் ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ MATLAB வந்து சிக்னல் ப்ராசஸிங், வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு வந்து MATLAB ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன்ஸ் அபவுட் MATLAB. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் செட்டப் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் MATLAB ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் விண்டோ காட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஸோ இந்த பார்ட். ஸோ இது வந்து நம்ம எந்த இடத்துல நம்மளோட MATLAB வந்து சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக காட்டும். நீங்கள் இனிஷியலாக ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கு முந்தின என்ன ஃபைலில் நீங்கள் இருந்துச்சோ அந்த இது தான் காட்டும். ஸோ அதை நான் எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது வந்து இந்த கரண்ட் ஃபோல்டர். ஆக்சுவலாக கரண்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ இதுதான் இந்த பாத்தில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கரண்ட் ஃபோல்டர். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க MATLAB அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா MATLAB ஓப்பன் பண்ண உடனே
இந்த நியூ ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமிங்கில் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ லேட்டர் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்க, நாளைக்கு உங்களுக்கு ப்ரெசன்டேஷனோ வேறு எதுக்கோ உங்கள் அந்த ப்ரோக்ராமிங் நீங்கள் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே அதை போய் நீங்கள் தேடுவீங்க. ஸோ எங்கே நம்ம சேவ் பண்ணோம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து இது நம்ம C:\, தான் சேவ் ஆகுதுங்கிறது கூட தெரியாது. MATLAB ஓப்பன் பண்ணால் தான் அது வந்து எங்கே இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ திடீர்னு வந்து யாரோ வந்து உங்களோட ஃபைல்ஸை கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அனுப்புறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எப்படி வந்து ஃபைல்ஸை வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸே நான் வந்து அதில் வந்து ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் நாளைக்கு இருக்குது, இல்லைனா அதுக்கு உங்களுக்கு ஒரு வைவா இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அது எங்கே சேவ் பண்ணீங்க, எது கடைசி வெர்ஷன், எது கரெக்டான ஃபைல் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து படிக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கிறப்போ எந்த ஃபைல் கரெக்டான ஃபைல்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அது வந்து எப்படி ப்ராப்பராக சேவ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதையே நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் C:\, வந்து சேவ் பண்ணவே வேண்டாம். அதில் வந்து ஜஸ்ட் அது வந்து அவங்களோட அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் இருக்கும். ஸோ அது மட்டும் இருக்கட்டும். இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட உங்களோட வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போய் ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் நேமில் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு நேமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கு, உங்கள் பேர், இல்லைனா உங்கள் ப்ராஜெக்ட் பேர், ஏதோ ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு பேரில் வந்து நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து மேலே போய் பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே மேட்லாபில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் அது சேவ் ஆகும். நீங்கள் சேவ் பண்ணுறது கூட இந்த மாதிரி அன்டைல்டு 1 2 அந்த மாதிரி சேவ் பண்ணாமல், இல்லைனா மெயின் 1 2 3 இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா என்ன நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்க, இல்லைனா ஏதாவது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1 என்ன டேட்டு, ஸோ எந்த டேட்டில் பண்ணுறது என்ன டேட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் டேட்டோடு நீங்கள் சேவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எது கடைசி எது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்த உடனே உங்களுக்கு புரியவும் செய்யும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாகவும் தெரியும். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க, இல்லைனா ஏதாவது வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ப்ராசஸிங்கில் நீங்கள் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு செக்மெண்டேஷன் பண்ணீங்க, இல்லைனா ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட நேம் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபைனலாக அதோட டேட்டையுமே நீங்கள் சேர்த்து சேவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நாய்ஸ் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ நான் இன்றைக்கி டேட் போட்டுருவேன். அப்போது இந்த டேட்டில் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் நாய்ஸ் ரிமூவல் மட்டும் போடலாம், இல்லைனா நீங்கள் என்ன டெக்னிக், நாய்ஸ் ரிமூவலில் நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ என்ன டெக்னிக் நீங்கள் அதை யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி மென்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மேட்லாப் ஓப்பன் பண்ணி தான் அதை வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற ஃபைலே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல இது வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போடுங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க்குக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்து நாய்ஸ் ரிமூவல் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்து இப்போ வந்து WSNல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா WSN ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி
இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் சேவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபோல்டர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் எதோட கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் எல்லா ஃபைலையுமே நீங்கள் ஒரே தான் இந்த அந்த கோலன்லேயே நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா எதுன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் மல்டிபிள் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணுறது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி MATLAB ஓப்பன் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக இங்கேயே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம வந்து ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கே சேவ் பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் ஒய்யாமல் போய் MATLAB ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா MATLAB வந்து சில பேர் சிஸ்டத்துலலாம் ஓப்பன் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நான் முன்னாடி என்னோட பழைய வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்கள் 8 GB மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு MATLAB லோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து MATLAB ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி நான் இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து என்விரான்மெண்டல் செட்டப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த கரண்ட் ஃபோல்டர் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்க, A=1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வேரியபிளுக்குரிய வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிளை வந்து என்ன வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த கமாண்ட் விண்டோ, நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கமாண்ட் விண்டோவும் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் நம்ம ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுற அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அந்த நோட் புக் வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் வரும். அப்போ பண்ணுறப்போ நமக்கு கமெண்ட் விண்டோ ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி இதை வந்து போக வச்சுருவாங்க. எப்படி போகும்னே எனக்கே தெரியாது. ஸோ அது வந்து போயிடும். ஸோ அது நமக்கு வந்து காணோம்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே லேஅவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது ஒர்க் ஸ்பேஸ் நான் இங்கே இருக்குது, இங்கேயும் கொண்டு போகலாம். சில பேருக்கு வந்து கீழே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்க சொல்லிட்டு இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. இல்லை இதை நீங்கள் ட்ராக் பண்ணி கூட இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கமெண்ட் விண்டோ, இதில் வந்து ஒர்க் ஸ்பேஸு இப்படியும் நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து மறுபடியும் கீழே இங்கேயே கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துலக்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஸ்கிரிப்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போய் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு இதுவாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தனியாக உங்களுக்கு இந்த நம்ம ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுற இந்த எடிட்டர் இதுவே உங்களுக்கு வந்து தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை பண்ணுறப்போ நீங்கள் அதை மறுபடியும் அதோடையே நீங்கள் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களோட இஷ்டம்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அதுலேயே நீங்கள் வந்து கொண்டு போயிடலாம். அது உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த MATLAB நீங்கள் வந்து எஸ்பெஷலி நீங்கள் இமேஜ் ப்ராசஸிங்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு அடிக்கடி வந்து ஒரு அவுட் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் யூஸ் ஆகாது. ஏதோ ஒரு சின்ன லெவலுக்கு அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா ஜாவா ஹீப் மெமரி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் மெமரி எரர் அப்படிங்கிற இந்த வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது,
எப்பயாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வர்றப்போ இதை நீங்கள் ஹை பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமே உங்களுக்கு அவுட் ஆஃப் மெமரி எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு ரேம் தான் கம்மியாக ரேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இப்போது இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே பைத்தான் பக்கமே போகிறாங்க. நிறைய பேர் இப்போ பைத்தானில் இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறவங்க எல்லாருமே பைத்தானுக்கு அதிகமாக போகிறதுக்கு ரீசனே வந்து இந்த மெமரி இஷ்யூ அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நமக்கு பைத்தானில் வந்து கூகுள் கொலாப்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஆன்லைன் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து சப்ஸ்கிரைப் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த ரேம் அவைலபிள்லாம் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா வந்து கேகிள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து 330 GB வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். 30 ஹவர்ஸோ சம்திங். ஒரு மாதத்துக்கு 30 மணி நேரம் எவ்வளோ ஒரு அளவு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அது அவங்களோட ஜிபியூ டிபியூ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இமேஜ் ப்ராசஸிங்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஜென்ரலாக சிங்கிள் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறீங்க, WSN கான்செப்ட், வயர்லெஸ் சென்சார் கான்செப்ட், இந்த மாதிரி சின்ன லெவலில் சின்ன லெவல் கிடையாது, இந்த மாதிரி மெமரி ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இதுவே ஓகே தான். ஏன் இமேஜ் ப்ராசஸிங் சொல்கிறோம் அப்படின்னா, இமேஜ் ப்ராசஸிங் நிறைய டேட்டா செட்ஸ் அது இதுன்னு சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அது வந்து பைத்தானில் மேட்லாபில் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது. அதாவது கிளாசிஃபிகேஷன், அதாவது CNN இந்த மாதிரி பெரிய கான்செப்ட் வந்து பண்ண முடியாது. மித்தபடி சின்னதாக ஏதாவது ஒரு 2 இமேஜஸ் மட்டும் பண்ணுறீங்க, நாய்ஸ் ரிமூவல் பண்ணுறீங்க, என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா மேட்லாப் ஓகே தான். பெரிய லெவலில் செக்மெண்டேஷன், கிளாசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து பைத்தான் போகிறது தான் பெஸ்ட்டு. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்குது, சில காலேஜஸ்லாம் வந்து அதுக்குன்னே வந்து சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க, அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த எண்ட் அது வந்து உங்களோட விஷ் தான். ஓகேங்களா? இதை நீங்கள் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் என்விரான்மெண்டல் செட்டப். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக எந்த மாதிரி சேஞ்சஸில் இருந்துச்சோ அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இல்லைனா லாங் வீடியோனாலும் நான் லாங் வீடியோலேயே அதை வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் நான் வந்து 1 by 1 நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.